அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவலின் அடிப்படையில் வேர்ல்ட் பாலிடிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிறையா செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க ஒன்றா தெளிவாக நீட்டாக கேட்கலாம். ஃபஸ்ட் நியூஸாக நம்ம ஈரான் அமெரிக்காவுடைய வாய் சண்டையை பார்த்துட்டு வந்துடலாம். ட்ரம்ப் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய நாகரிகத்தையே மொத்தமாக அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஈரான் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற மிசைல்ஸ் ஒரு பிராந்தியத்திலேருந்து இன்னொரு பிராந்தியத்தையே கடந்து தாக்கக்கூடிய தன்மை கொண்டது, நாங்கள் உங்களை அழிச்சிருவோம், அட்டாக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தரப்புலேருந்து அமெரிக்காவையும் அமெரிக்கா தரப்புலேருந்து ஈரானையும் மாற்றி மாற்றி வாய் வழியாக மிரட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஈரானுடைய ஆதரவாளர்கள் துருக்கியில் உள்ள இஸ்ரேலுடைய தூதரகத்தின் பக்கமாக ஒரு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இது டெரரிஸ்ட் அட்டாக் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துருக்கி கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. துருக்கியில் உள்ள இஸ்தான்புல்லில் இந்த அட்டாக் நடந்திருக்கு. இந்த அட்டாக் நடந்த கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா, துருக்கியுடைய போலீஸ் அவங்கள மூணு பேர் அட்டாக் நடத்தியிருக்காங்க. 3 பேர்த்தையும் சுட்டு கொண்டிருக்காங்க. சுட்டு கொன்னதோட இதை துருக்கி கடுமையான ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது போல் ஈரானுடைய ஆதரவாளர்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதே மாதிரியே ஐநா சபையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிங் அமைப்பில் அமெரிக்கா ஒரு முறையீடு வைக்கிறாங்க. என்ன முறையீடுன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் இந்த மாதிரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதனால உலக பொருளாதாரத்திலிருந்து மக்களுக்கு பசி பட்டினின்னு ஆப்பிரிக்க மக்கள் இதனால் அழிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு மற்ற நாடுகளில் ஆதரவு தெரியக்கூடாது. குறிப்பாக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தங்களுடைய வீட்டோ அதிகாரத்தை கொண்டு இந்த தீர்மானத்தை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா முறையீடு வைக்கிறாங்க. அதுக்கு ரஷ்யா தரப்புலேருந்து வந்த வெளியுறவுத்துறை சார்பாக என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இதை ஆதரிக்கலை. அதே சமயத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் என்ன கப்பல் போகணும், என்ன கப்பல் போகக்கூடாது, என்ன மாதிரியான கப்பல் போகணும், இது எல்லாமே ஈரான் தான் தீர்மானிப்பாங்க. அதுக்கான சுதந்திரம் ஈரானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே சீனா தரப்புலேருந்து நாங்களும் இதை ஆதரிக்கலை. ஆசிய நாடுகளுக்கு தேவையான அனைத்து எரிவாயு, சிலிண்டர், இந்த மாதிரியான எரிபொருள் இது எல்லாமே அந்த வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்களும் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ஈரானுக்கு அதில் பவர் இல்லை அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறத நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சீனா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்புலேருந்து அவங்க ஐநா சபையில் இந்த பாதுகாப்பு கவுன்சிலிங்கில் கலந்துக்கவே இல்லைனாலும் அவங்க தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் திரும்பவும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஸ்டெப் எடுக்கிறோம். அமெரிக்கா, ஈரான் 2 பேருமே ஒத்து ஒரு சுமூகமான முறையில் இந்த வாரை நிறுத்திக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அவங்க தரப்பு நியாயத்தையும் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் தரப்புலேருந்து அமைதியான வழியில் நாங்கள் இதை முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இஸ்ரேல் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் இதை எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி திங்கட்கிழமை நைட்டே பாகிஸ்தானுக்கு இஸ்ரேல் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதோட இன்றைக்கி பாகிஸ்தான் ஒருதலை பட்சமாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது எப்படி முன்னாடி நின்று ஒருதலை பட்சம் இல்லாமல் நீங்கள் இந்த வாரம் நிறுத்தி வைப்பீங்க அப்படின்னு நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தரப்பு கூறியிருக்காங்க. இந்தியா தரப்பில் இருந்து இந்திய மக்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய், எரிபொருள், கேஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் ஈரான்கிட்டேருந்தே வாங்க போகிறோம் அப்படிங்கிற அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஈரான் மேலே எப்போ அமெரிக்கா 20 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து பொருளாதார தடையை போட்டு வச்சுருந்தாங்களோ அப்போ இருந்து இந்தியா எந்த ஒரு வணிகமும் ஈரானோட செய்யலை. ஆனால் இந்த முறை இந்தியா வணிகம் செய்ய தயாராக இருக்காங்க. கச்சா எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு அவங்களுடைய ஃபோர்ஸை காசாக்குள்ளே அனுப்பி அங்கே தேவையான மக்களுக்கு உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க ஃபோர்ஸ் மேலேயே இஸ்ரேல் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாக்குதல்னால அவங்களுடைய பயனாளர்கள் எல்லாமே இறந்துட்டுருக்காங்க. இதனால் நாங்கள் இனி எந்த ஒரு உதவியும் காசாக்கு செய்ய போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி உலக சுகாதார அமைப்பு அவங்கள ரிட்டன் இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் உலக சுகாதார அமைப்பு மேலே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. 5 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. நம்ம இந்தியா தன்னிறைவு நாடு கிடையாது. பெட்ரோல், டீசல்
இது மாதிரி ஒரு பொருளையும் வேற ஒரு நாடுகளை நம்பி இருந்துச்சு. ஆனால் அணு உலை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தேவையான மின்சாரம், அணு ஆயுதம், இதை வந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான யுரேனியம், இதை எல்லாத்தையுமே வேறொரு நாடுகிட்டேருந்து வாங்கியும் நம்ம நாடு அணு ஆயுத சோதனை இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் முதன்முறையாக தானாகவே அணு உலையை கல்பாக்கத்தில் உள்ள நம்மளுடைய பிஎஃபிஆரில் வந்து தானாகவே தொடரக்கூடிய நிலையான நிலைப்பாட்டை ஃபஸ்ட் டைம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த அணு உலை மட்டும் பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்கு அப்புறம் தானாகவே அணு உலையை இயக்கக்கூடிய நாடில் இந்தியா 2வது இடத்த கண்டிப்பாக பிடிச்சிரும். இன்றைக்கி ஃப்ரான்ஸில் 99 மைல் வேகத்தில் ஒரு ட்ரெயின் போயிருக்கு. அது லாரி மேலே மோதினதில் ஒருத்தர் சம்பவ இடத்துலையே உயிரிழந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு சோல்ஜர் ஆப்கானிஸ்தான் வாரில் க்ரைம் பண்ணியிருக்காரு அப்படின்னு போர்க்குற்றம் சுமத்துறதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரிக்கா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம். அந்த வேலை எல்லாத்தையும் ஏஐ வந்து வாங்கிட்டு இருக்குது, ஏஐ வந்து நம்ம வேலையெல்லாம் ஆக்கிரமிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஏஐ டெக்னாலஜிலையும் சீனாவும் அமெரிக்காவும் ஒருத்தர் போட்டி போட்டுட்டு அடுத்தடுத்த லெவலில் வளர்ந்துட்டுருக்காங்க. அயர்லாந்தில் இந்த வார்னால் ஏற்பட்ட பெட்ரோலோட விலை அதிகமானதுனால அதனால் அந்த ஏரியா மக்கள் கடுமையான போராட்டத்தை அந்த அரசாங்கத்து மேலே எடுத்திருக்காங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஏர்லைன்ஸ் நிறுவனம் எவ்வளோ பெரிய நிறுவனம்னு. கடந்த ஆண்டில் 260 பேர் உயிரிழந்ததுனால அதனுடைய முன்னாள் நிர்வாகியான வில்சன் அப்படிங்கிறவர் சிங்கப்பூரை சேர்ந்தவர் இன்றைக்கி பதவி நீக்கம் பண்ணப்பட்டிருக்காரு. அமெரிக்கா எப்பவும் போல் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடுவில் சண்டையை மூட்டிவிட்டு அதில் அவங்களுடைய ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணி அதில் லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரியே உக்ரைன் ரஷ்யா வாரை எப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரியே சீனா தைவானுக்கு இடையில் ஒரு வாரம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாங்க. பட் இங்கே ரஷ்யா உக்ரைன் மாதிரி இல்லாமல் தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவர் சீனாவுடைய பிரதமரை பார்க்குறக்கு இன்றைக்கி சந்திப்புக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா கேரளா மாநிலத்தில் உள்ள சபரிமலை கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு. 2018ஆம் ஆண்டு கரெக்டாக ஒரு கேஸ் போடுறாங்க. பெண்களும் நாங்கள் கோயிலுக்குள்ளே உள்ளே வருவோம், அதுக்கான அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. நைஜீரியாவில் ஈஸ்டர் தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் 31 பேர்த்த வந்து நாங்கள் மீட்டெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நைஜீரிய இராணுவம் சொல்லியிருக்காங்க. அதையே அவங்க உள்ளூர் மக்களே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரியே ஒரு நாட்டுடைய அரசியலுக்குள்ளே இன்னொரு நாட்டுடைய அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய நண்பர்களுக்காக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுடைய கட்சிகளுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரியே ட்ரம்ப் வந்து கலிஃபோர்னியாவில் உள்ள ஆளுநர் பதவிக்கு பிரிட்டனுடைய முன்னாள் அரசியல்வாதியான ஸ்டீவை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே 50 ஆண்டுகளுக்கு மேலாக தென்னாப்பிரிக்காவில் புகழ்பெற்ற லேடி ஸ்மித் பிளாக் மாம்போசா இசைக்குழுவின் தலைவர் வந்து 77 வயசில் இன்றைக்கி காலமாயிருக்காரு. இது வந்து ஆப்பிரிக்க மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சொமாலியா கடற்கரை அப்படின்னாலே கொள்ளையர்கள் கடற்கரை அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதே மாதிரியே கொள்ளையர்கள் அந்த கடற்கரையில் அதிகமாக இருப்பாங்க. அது வழியாக போகிற சின்ன சின்ன கப்பல் பெரிய கப்பல்களுடைய கைப்பற்றி அதில் இருக்கிற அனைத்து பொருட்களையும் எடுத்துக்குவாங்க. பட் இந்த முறை அந்த சொமாலியா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க, துருக்கியிலேருந்து ஒரு கப்பல் வருதாமா, அந்த கப்பல் வழியாக அவங்க ஆழ்துளை கிணறு வெட்டி அதிலிருந்து எண்ணெய் எடுத்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறாங்களாமா. பங்களாதேஷில் இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு நோய் பரவிட்டு இருக்குது. அதனால் தடுப்பூசிகள் போட்டுட்ருக்காங்க. ஒரு மாதத்தில் மட்டும் 100 குழந்தைங்களுக்கு மேலே உயிரிழந்திருக்காங்க.
போன இயர் 2025 மட்டும் 125 அம்மை நோய்கள் மட்டுமே பாதிக்கப்பட்டிருந்த பங்களாதேஷில் இப்போ 900க்கு மேலே உறுதிப்படுத்தப்பட்ட பதிவுகள் பதிவாயிருக்காமா. அதே மாதிரியே 7500 பதிவுகளுக்கு மேலே உயிரிழந்தவங்களுடைய பதிவுகள் இல்லாமல் போயிருக்காமா. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இப்போது லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாள் ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருந்தவர் பர்கினோ ஃபேசோவுடைய புர்கோனோ பாஷா. இவர் அவர் ஆர்மியுடைய ஆட்சிக்கு கீழே நாட்டை கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் 1800 பேர்த்த கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வெளியிட்டாங்க. ஆனால் அதை முழுசாக நிராகரிச்சிருக்கு பர்கினோ ஃபேசோ. ஊரில் இருக்க எல்லா டெரரிஸ்ட்டையும் நாங்கள் கண்ட்ரோல் எடுப்போம், எந்த ஒரு நாட்டிலையும் டெரரிஸ்டம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அமெரிக்கா அவங்க நாட்டுடைய முக்கிய பில்டிங்கான வெள்ளை மாளிகை முன்னாடி பக்கத்தில் இன்றைக்கி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. துப்பாக்கி சூடு யார் நடத்துனாங்க, எதுக்கு நடத்துனாங்க எதுவுமே தெரியலை, அதைய முழுசாக விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் வாரில் ஃப்ரான்ஸ் எந்த ஸ்டேண்டுமே எடுக்கலை. சென்ட்ராக மென்மையான ஒரு நிலைப்பாட்டையே வச்சுருந்தாங்க. இருந்தாலும் ஈரான் ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரங்க ஈரானில் இருக்கக்கூடாது, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையை விட்டுருக்காங்க. போர்ச்சுகல் கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் பில்டிங்குடைய உள்கட்டமைப்பு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டி இது மேலே எதுலேயுமே தாக்குதல் நடத்துறதுக்கு தாக்குதல் நடத்தாது அமெரிக்கா அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா அஸ்ரேஸ் தளத்தை அமெரிக்கா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போர்ச்சுகல் அரசாங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரியே இந்தியாவுடைய மணிப்பூர் மாநிலத்தில் வன்முறை வெடித்து இன்றைக்கி மட்டும் 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் வார்னால் அதிகமான பொருளாதார நெருக்கடியை அனுபவிச்சுட்ருக்க நாடு உக்ரைன் தான். பல நாடுகள் சப்போர்ட் பண்ணி இத்தனை நாள் வாரை கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது உக்ரைன் புதுசாக ஒரு பிளான் போட்டிருக்காங்க. சர்வதேச நாணயங்களோட ஒத்து போகிற மாதிரி ஒரு மசோதாவை க்ரியேட் பண்ணி அதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாடி கொண்டுட்டு மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் அமெரிக்காவில் பர்மிஷன் இல்லாமல் குடி வந்தவங்களை கைப்பற்றி காவலில் வச்சிருக்கிறவங்களில் 15 பேருக்கு மேலே உயிரிழந்ததாக ICE அமைப்பு தெரிவிச்சிருக்கு. அமெரிக்கா தரப்புலேருந்து மே மாதத்தில் சீனாவுடைய ஜி ஜின்பின்னோட ஒரு நேர்காணல் நடத்தலான்ட்டு இருக்காங்க. இதில் ட்ரம்ப் ஜி ஜின்பின் நல்ல தொடர்பை ஏற்படுத்துவாருன்னு அமெரிக்கா பிரதிநிதி சொல்கிறாங்க. ஈரான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் உள்ள ஜீபைல் பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்ட்ரி மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கடைசியாக பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் சீனாவுக்கு போய் சீனாவில் அமைதியான பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி காபூல் தரப்புலேருந்து ஒரு அறிக்கையை வெளிவிட்டிருக்காங்க. இது போன்ற பயனுள்ள உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி தொடர்ந்து சேனலில் ஆதரவு கொடுங்க.